மயிலாடுதுறை அருகே இளைஞரை நடுரோட்டில் மறித்து அரிவாளால் வெட்டி படுகொலை செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பட்டவர்த்தி அருகே உள்ள நடராஜபுரம் வடக்கு தெருவை சேர்ந்தவர் ராஜேஷ். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உறுப்பினராக உள்ள இவர் விபத்தில் ஒரு காலினை இழந்து செயற்கைக்கால் பொருத்தியுள்ளார். இதனிடையே நேற்று இரவு நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த நிலையில் அருகே உள்ள பெட்ரோல் பங்கிற்கு இயற்கை உபாதை கழிப்பதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். பின்னர் வீட்டிற்கு திரும்பிய போது அடையாளம் தெரியாத சிலர் ராஜேஷை வழிமறித்து நிறுத்தி மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தலை மற்றும் உடல் பகுதிகளில் வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே ராஜேஷ் உயிரிழந்தார். தகவல் அறிந்த பெற்றோர், அப்பகுதி மக்கள் மற்றும் விசிக பிரமுகர்கள் ஏராளமானோர் அப்பகுதியில் திரண்டு குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக நடைபெற்றதா கொலையா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சீர்காழியில் கடந்த 27ஆம் தேதி 3 பேர் வெட்டப்பட்ட சம்பவத்தில் மெத்தனமாக செயல்பட்டதாக காவல் ஆய்வாளர் உள்ளிட்ட 7 பேரை மாற்றம் செய்து அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் அய்யனார் கோவில் தெருவை சேர்ந்த மதன் என்பவர் சீர்காழி சட்டநாதர் கோவில் அருகே பஜ்ஜி கடை நடத்தி வருகிறார். இவர் அதே பகுதியில் பெட்டிக்கடை வைத்திருக்கும் ரவி என்பவரது கடைக்கு பொருட்கள் வாங்க சென்றபோது ஏற்பட்ட தகராறு காரணமாக இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதல் காரணமாக ரவியின் ஆதரவாளர்கள் கடந்த ஜூன் 27ஆம் தேதி மதன் மற்றும் உறவினர் மணிகண்டன், சுரேஷ் ஆகிய மூவரையும் அரிவாளால் வெட்டி தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உத்தரவின் பேரில் சீர்காழி போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரை கடந்த 29ஆம் தேதி கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் இந்த வழக்கு தொடர்பாக சிலரை தேடி வந்த நிலையில் மேலும் 2 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா பணியில் மெத்தனமாக செயல்பட்டதாக சீர்காழி காவல் ஆய்வாளர் சிவகுமார், மயிலாடுதுறை ஆயுதப்படைக்கும் சீர்காழி உதவி காவல் ஆய்வாளர் அசோக்குமார், குத்தாலம் காவல் நிலையத்திற்கும் என 7 காவல்துறையினர் கூண்டோடு மாற்றம் செய்யப்பட்ட சம்பவம் காவலர்களிடையே அச்சத்தையும் பொதுமக்களிடையே பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் உதயநிதி ஸ்டாலின் போல பேசாமல் ஆராய்ந்து பண்போடு பேச வேண்டும் என பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வினோத் செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை மதுரவாயல் அருகே வரும் ஜூலை 6ஆம் தேதி நடைபெறவுள்ள பாஜக செயற்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இதற்கான ஏற்பாடுகளை பாஜக மாநில இளைஞரணி தலைவர் வினோத் செல்வம் இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு பற்றி கருத்து சொல்லும் விஜய் முதலில் மக்களை சந்திக்க வேண்டும், எதற்காக நீட் வேண்டாம் என்று 3 காரணங்களை கூற வேண்டும் என்றார். நடிகர்களை திரையில் பார்த்து ரசிக்க தயாராக இருக்கும் மக்கள் ஏமாந்து அவர்கள் பின்னால் செல்ல தயாராக இல்லை எனவும் விஜய் நடிகர் உதயநிதி போல பேசாமல் ஆராய்ந்து பண்போடு பேச வேண்டும் என்று தெரிவித்தார். நடிகர் திரு விஜய் அவர்கள் மக்களை சந்திக்க வேண்டும். நீங்க இப்ப இந்த கேள்வி கேட்கிற மாதிரி திரு விஜய் அவர்களை சந்தித்து எதற்காக நீட் வேணான்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கணும். அதற்கு முன்பாக நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னன்னு அவர் கேட்கணும். கரெக்டா அதை சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நீட்டோட தேவை என்ன, எதுக்காக இவர்கள் எதிர்க்கிறார், 3 காரணங்கள். இந்த விஜய் அவர்கள் 3 காரணங்கள் அதற்காக கூற வேண்டும். நடிகர்கள் பின் ஏமாந்து செல்வதற்கு மக்கள் தயாராக கிடையாது. நடிகர்களை திரையில் பார்த்து ரசிக்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்திற்கு தலைமை பண்போடு மக்களை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தேவை. அத்தகைய தலைவர்கள் இன்று பாஜக இருக்கிறார்கள். 2026 நிச்சயமாக ஒரு நல்லாட்சி, ஒரு மாற்றம் தமிழகத்தில் ஏற்பட இருக்கிறது. அது நல்ல தலைமை, தமிழகத்துக்கு தேவையான ஒரு தலைமை நல்லாட்சி அமைய போகிறது. ஆகவே விஜய் அவர்கள் இந்த மாதிரி, அதாவது அவருக்கு முன்பாக வந்த ஒரு நடிகர் திரும்பி அவர்கள் கூறியது போல் இப்ப வரக்கூடிய இந்த நடிகர் விஜய் அவர்கள் நீட் வேணாம் சொல்றாங்க. இந்த கட்டமைப்பை பண்பதெல்லாம் நிறுத்திவிட்டு ஆராய்ந்து உண்மைத்தன்மை புரிந்து நீட் எதுக்காக கொண்டு வரப்பட்டது, நீட்டோட முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர் பண்போடு பேச வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். கணவரை விட்டு வேறு ஒருவருடன் சென்ற பெண்ணை காவல் நிலையத்திலேயே உறவினர்கள் தாக்கியதால் காவல் நிலைய வளாகம் பரபரப்புடன் காணப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள கருப்பணம்பட்டியை சேர்ந்த சக்திவேல் மகள் அனிதா என்பவரை வெங்காயனூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவருக்கு கடந்த 7 மாதங்களுக்கு முன்பு திருமணம் செய்து வைத்துள்ளனர். இந்த நிலையில் விக்னேஷ் வீட்டிற்கு அருகில் சந்திரன் என்ற கல்லூரி மாணவரும் அனிதாவும் நட்பாக பழகி வந்துள்ளனர். இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இந்த நிலையில் அப்பா வீட்டிற்கு சென்று வருவதாக கூறி சென்ற அனிதா நேற்று இரவாகியும் வரவில்லை. அக்கம் பக்கத்தினர் விசாரித்த போது
சந்திரனும் அனிதாவும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டதாக தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அனிதாவை காணவில்லை என பெற்றோர் அளித்த புகாரின்படி காவல் நிலையத்திற்கு வந்த அனிதாவை பார்த்த அண்ணன் சக்திவேல் மற்றும் உறவினர்கள் அனிதாவை கடுமையாக தாக்கினர். காவல் நிலையம் முன்பாகவே பெண்ணை தாக்கியதால் காவல் நிலையமே பரபரப்பானது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் ஓமலூர் காவல் நிலைய பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரில் உள்பக்கமாக பூட்டியிருந்த வீட்டில் சடலமாக கிடந்த தாய் மற்றும் மகனின் உடலை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் மதனகோபாலபுரம் பகுதியில் செல்வராஜ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் காரைக்குடியை சேர்ந்த ஸ்ரீராம் என்பவரும் அவரது தாயார் ஆனந்தி என்பவரும் கடந்த 1 வருடமாக வாடகைக்கு வசித்து வந்துள்ளனர். ஸ்ரீராம் திருச்சியில் போட்டோகிராஃபராக பணிபுரிந்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 4 நாட்களாக வீட்டிற்கு அருகில் துர்நாற்றம் வீசி வருவதாக கூறப்பட்டதை தொடர்ந்து அருகிலிருந்தவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது வீட்டின் உட்புறமாக பூட்டப்பட்டிருந்தது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பூட்டை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது ஆனந்தி இறந்து அழுகிய நிலையிலும் அவர் மீது தேங்காய் பழங்கள் வைத்து பூஜை செய்யப்பட்ட நிலையில் ஸ்ரீராம் அருகிலிருந்த அறையில் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். சம்பவ இடத்திற்கு கைரேகை நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டு இருவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.